கடந்த 8ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் புதிய ஜனாதிபதி ஒரு வருடமாக நிறைவை கொண்டாடி இருக்கின்றார். ஒரு நல்லாட்சி நிலவுவதாக சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நல்லாட்சி நிலவுகின்றது என்று வெளிக்கு கூறிக்கொண்டிருக்கின்ற அதே நேரம் இங்கு கண்ணீருடன் பெண்கள் தெருவழியை அலைந்து கொண்டு திரிகின்றார்கள். சரணடைந்த காணாமல் போனவர்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற பொறுப்பு கூறலை கூட இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் இருமுறை இருந்து ஏமாற்றப்பட்டு அவர்கள் இன்றும் தொடர்ந்தும் கைதிகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. ஏமாற்று வேலையாக சில பகுதி நிலங்கள் விடுவிப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு அரசியல் கைதிகளை விடுவித்துவிட்டு சர்வதேசத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக தன்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அன்றாடம் கண்ணீருடன் கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாங்களே பொங்கலை கொண்டாடாத இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் எதை உலகத்துக்கு காட்டப் போவதற்காக இங்கு வந்து பொங்கல் கொண்டாட போகின்றார்கள். எனவே ஒரு வருடமாகியும் இந்த நல்லாட்சி கூறுகின்ற இந்த அரசாங்கம் தமிழர் தரப்புக்கு எதையும் செய்துவிடவில்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கும் முகமாகவும் இவர்களுடைய பொங்கல் என்பது எங்களுடைய கண்ணீரில் பொங்கப்படுகின்ற பொங்கலா என்பதை கேட்பதற்காகவும் இந்த கருப்பு கொடி காட்டுகின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த அரசாங்கம் கூட மிக மோசமான அரசாங்கம் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கின்ற இந்த இன அழிப்பு அரசாங்கம் அந்த தன்னுடைய காலத்தில் சரணடைந்த காணாமல் போனவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஐநாவில் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிடுவதாக கூட கூறியிருந்தது. ஆனால் இந்த அரசாங்கமோ தன்னிடம் ரகசிய தடுப்பு முகாம்கள் இல்லை, காணாமல் போனவர்கள் என்ற வகையினர் இல்லை என்று கூறிவிட்டது. அதே நேரம் கடந்த ஐநாவில் தான் அரசியல் கைதிகள் இருப்பது விடுதலை செய்வதாக ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்ட இந்த ஏமாற்று அரசாங்கம் இன்று கூறிக்கொண்டிருக்கின்றது தமிழ் அரசியல் கைதிகள் தன்னிடம் இல்லை என்று. எனவே இந்த ஏமாற்று அரசாங்கம் தமிழர்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றது. எதிர்த்தும் இவர்களுடைய பொங்கலை நாங்கள் நல்லாட்சி இல்லாத ஒரு அரசாங்கத்திலே எவ்வாறு இந்த பொங்கலை இங்கே கொண்டாட முடியும் என்பதையும் கேட்டு நாங்கள் இந்த கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிக குறுகிய கால அளவில் மக்கள் இந்த இராணுவ அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வந்து நிற்கின்றார்கள். பலர் அச்சுறுத்தல் காரணமாக ஒதுங்கி நிற்கின்றார்கள். எனவே இந்த இராணுவ அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து ஆட்சி மாறியும் நாங்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தலுக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த கருப்பு கொடி போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுது கூட பல புலனாய்வாளர்களாக சித்தரிக்கப்படுவார்கள் இந்த நிகழ்வை வீடியோ படங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே ஆட்சி மாறினாலும் எங்களுடைய காட்சிகள் மாறவில்லை. எனவே இந்த கருப்பு கொடி போராட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக உணர வேண்டும். சிங்கள மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்தில் தமிழர் தரப்பு கண்ணீருடன் வாழ்கின்ற போது எவ்வாறு நல்லாட்சி இந்த நாட்டில் நிலவுகின்றது என்று மேற்குலகத்துக்கு இவர்கள் தெரிவிக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.